எனக்கு ஆதிரைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சொல்ற தீர்ப்பா மறுபடியும் உங்களோட விஷயங்கள் அதை அமைதியா இருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. செம்ம ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட புஷ் ஆகும். தயவு செஞ்சு லைக் போடாதவங்க லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ கோர்ட்டு டாஸ்க் தானே நடந்துட்டு இருக்கு. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. அமித் ஒரு ஜட்ஜு, அதே மாதிரி திவ்யா கணேஷ் ஒரு ஜட்ஜா இருக்காங்க. முதல்ல இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் என்ன கேஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் உண்டான ஒரு கேஸ் தான் நடக்குது. இதை கானா வினோத்து கொடுத்தாரா இல்லை ஆதிரை கொடுத்தாங்களான்றது கேள்வியா இருக்கு. கானா வினோத்து கொடுத்துருக்க கூட வாய்ப்பு கம்மிங்க. ஆதிரை கொடுத்துருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன இஷ்யூவா இருக்கும் தெரியுமா? அதாவது ஆதிரை வந்து கானா வினோத்தை பத்தி பொதுவாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது இவர் மார்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் இவரை போய் நீங்க வின்னர்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்து வச்சாங்கல்ல. அதுல கானா வினோத் கொஞ்சம் அஃபண்ட் ஆனாரு, பிரச்சனை எல்லாம் பண்ணாரு. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்குல்ல, அந்த கேஸை தான் கொடுத்துருக்காங்க போல. யார் வழக்கு கொடுத்தாங்கன்னு இப்பயும் தெரியல. ஒன்னு கானா வினோத் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆதிரை கொடுத்துருக்கலாம். சரி, இப்ப யாரு லாயரா உங்களுக்கு யார் ஆஜராகிறாங்கன்றத பார்த்துடலாம். கானா வினோத்துக்காக விக்ரம் தான் ஆஜராயிருக்காரு. அவர் நல்லா பேசுவாரு. இந்த சைடு ஆதிரைக்காக வந்து அரோரா ஆஜராயிருக்காங்க. அரோரா வந்து விக்ரமை டேக்கிள் பண்ணிடுவாங்களா, பாயிண்ட் வச்சு பேசிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா விக்ரம் அளவுக்கு இவங்க பேச வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜட்ஜாக இருக்கிற திவ்யா வந்து ஆதிரைக்கு ஃபேவராக ஏதோ சொல்கிறாங்க போல. ஏன்னா இந்த ப்ரோமோவில் வந்து அது ரிலேட்டடாக தான் ஒரு இஷ்யூ வருது. அதாவது வந்து இவங்க ஆதிரைக்கு ஃபேவராக ஏதோ சொல்கிறாங்க. வினோத்தால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. இல்லை நீங்கள் வந்து அவளுக்கு ஃபேவராக சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்ல வராரு. அப்போ திவ்யா கணேஷ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இங்கே நான் ஆதிரையா பார்க்குறேன், கானா வினோத்தா பார்க்குறேன். மற்றபடி என் பர்சனல் விஷயத்தெல்லாம் இதில் நான் கொண்டு வரல. இதை தாண்டி நான் சொல்ல போகிறத எல்லாருமே வெளியே இருந்தும் பார்ப்பாங்க, மக்களுமே பார்ப்பாங்க. நான் தப்பாக சொன்னால் மக்களுக்கு தெரியாதா, அந்த ஆங்கிளில் சொல்றாங்க. அதாவது நான் பாரபட்சம்லாம் பார்க்கலப்பா, நான் பொதுவாக என்ன சொல்லணுமோ 2 பேரோட வாதத்தை வச்சு தான் அதை சொல்றேன்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்றாங்க. திவ்யா கணேஷ் சொல்றது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் அவங்க என்ன தீர்ப்பு வழங்கினாங்க, என்ன வாதம் நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டால் தான் நம்ம 100% சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல இவங்க வைக்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். நான் ஆதிரைன்லாம் பார்க்கல, கானா வினோத்லாம் பார்க்கல, 2 பேருமே ஒரு உங்க தரப்புல ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க, அது சரியா இல்லையான்னு தான் சொல்ல போறேன்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்ல வராங்க. இதுக்கு நடுவில் கானா வினோத்தால ஏத்துக்க முடியல. என்ன இவங்க ஆதிரைக்கு ஃபேவராகவே பேசிட்டு இருக்காங்கன்னு குறுக்க பேசிட்டு இருக்காரு. கானா வினோத்துக்கு ஃபேவரா பேசுறேன்னு வெளியே உட்காந்துட்டு இருக்க பார்வதி பேசுறாங்க. ஒரு கோர்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் வெளியே உட்காந்துட்டு இருக்கவங்க பேசவே கூடாது இல்ல. ஆனா வந்து பார்வதி என்ன பண்றாங்கன்னா நடுவில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. அதாவது கானா வினோத்துக்கு சப்போர்ட்டா ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. திவ்யா டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கோர்ட் ரூம்ல இப்படி தான் பேசுவீங்களா? நான் எப்படி தீர்ப்பு வழங்கணும், நான் இப்படி தான் வழங்கணும், அப்படி தான் வழங்கணும் நீங்க சொல்லாதீங்க. எப்படி தீர்ப்பு வழங்கணும்ன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா திவ்யா பேசுறாங்க. திவ்யாக்கு சப்போர்ட்டா அமித்தும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நீங்க வெளியே இருந்து தொணன்னு பேசிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி தொணன்னு கோர்ட் ரூம்ல எல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுங்க, இங்கெல்லாம் உட்காந்து பேசாதீங்கன்ற மாதிரி அமித்தும் போட்டு அடிச்சிட்டாரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு விஜய் பார்வதிக்கு காலையில இருந்தே நேரம் சரியில்லை. நேத்து தான் சந்தோஷமா இருந்தாங்க, யாரு கண்ணு பட்டுச்சு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து பயங்கர அடி விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க மைக்கெல்லாம் லாக் பண்ணி பேசினாங்கல்ல நைட்டு நேரம். அப்படி பேசினது பிக் பாஸ் கிட்ட போயிருச்சு. பிக் பாஸ் பார்த்துருப்பார்ல, அவர் ஒரு பனிஷ்மெண்ட் தந்துட்டாரு. நீங்க 2 பேர் பண்ண தப்புக்கு வீடே தண்டனை அனுபவிக்க போகுது. பால், முட்டை, காஃபி, டீ இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல வேற எல்லாருமே கொஞ்சம் விஜய் பார்வதி மேல கடுப்புல தான் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் பார்வதி கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அங்க சம்பந்தப்பட்ட 4 பேர் பேசினா பரவாயில்ல. அதாவது கானா வினோத் பேசினா பரவாயில்ல, ஆதிரை பேசினா பரவாயில்ல, விக்ரம் அரோரா பேசினா கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம வெளியே இருந்து இவங்க சொன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரும். யோசிச்சு பாருங்க, கோவமே படாத அமித்தே கோவப்பட்டுட்டாருன்னா இவங்க ஏதோ தொல்லை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு அமைதியா இருந்தா உள்ள இருங்க, அப்படி இல்லைன்னா வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நான் கோர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் மூஞ்ச மட்டும் கொஞ்சம் கோவமாக வச்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ரோமோ வருது. ஸோ திவ்யா கணேஷ் நம்ம ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தான் திவ்யா கணேஷ் நியாயமாக நடந்துக்கிட்டாங்களா இல்லை இவங்க ஃப்ரெண்டான ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு நியாயமாக தான் நடந்திருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறபடியே பார்த்தாலும் மக்களும் பார்ப்பாங்கல்ல. இவங்க ஆதிரைக்கு ரொம்ப ஃபேவராக சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால வந்து ஓரளவுக்கு நியாயத்தை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கானா வினோத் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டார்ல, இந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஃபேவராகவே சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கு ஃபேவராகவே சொல்கிறீங்கன்னு ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு போல. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஃபுல் எபிசோட பார்த்தா தான் புரியும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.